Hello students, 10th Max, exercise 6.5, question number 13. இந்த சம்ம வந்து தமிழ் மீடியம் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பல அடுக்கு கட்டடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சி, அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் பல அடுக்கு கட்டடத்தின் உயரம் மற்றும் 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவானது மீட்டரில் அப்படின்னு கேட்குறாங்க. The angle of depression of the top and bottom of 20 meter tall building from the top of a multi-storied building are 30 degree and 60 degree respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 2 பில்டிங் இருக்கு. ஒரு பில்டிங் வந்து 20 மீட்டர் டால்ல இருக்கு, இன்னொரு பில்டிங் வந்து மல்டி ஸ்டோரிடு பில்டிங். அப்போ அதை விட ஹைட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து டயக்ராம் போட்டுக்கலாம் பாருங்க. ஒரு 20 மீட்டர் டால் பில்டிங்க்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து 20 மீட்டர் டால். நெக்ஸ்ட் வந்து இதை விட ஹைட்டாக இருக்குது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். அதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம லைன் வந்து கீழே நிலப்பகுதி லேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கில் டாப்பில் இருந்து 20 மீட்டர் டால் பில்டிங்கை டாப்பை பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாட்டமை பார்க்கும்போதும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. 20 மீட்டர் பில்டிங்கை டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டாப்பு பார்க்கும்போது 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதுக்கு வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ட்ரா பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இந்த மாதிரி லைன் தானே இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக கீழே பார்க்குறது. அப்போ இதுதான் எவ்வளவு 30 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே வந்து பாட்டமை பார்க்கும்போது பாட்டம் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 20 மீட்டர் டால் பில்டிங்கோட பாட்டமை இங்கே மேலே இருந்து மல்டி ஸ்டோர் பில்டிங்கில் இருந்து பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு டிப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுங்கிறது இந்த லைனு. ஸோ இதுதான் வந்து 60 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறாங்கன்னு பாருங்கள். த ஹைட் ஆஃப் த மல்டி ஸ்டோரிடு பில்டிங். இதுதானே மல்டி ஸ்டோரிடு பில்டிங்கு, இதோட ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸ், இந்த 2 பில்டிங்கோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த டயக்ராம்ல இந்த லென்த்தும், அதாவது கீழே இந்த லென்த் இருக்குது இல்லையா, இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம லைனை டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த டயக்ராம்ல இந்த 30 டிகிரி கொடுத்துருக்காங்களா, இந்த 30 டிகிரிக்கு இஜெட் போட்டு பாருங்க. இந்த மாதிரி வருமா 30 டிகிரி, இந்த 2 லைனுக்குள்ள தானே கவர் ஆகுது. அப்போ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னா இந்த இஜெட் வர இடத்துல ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வரும், அது ரெண்டும் ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு இஜெட் போட்டு பாருங்க. இந்த ஆங்கிள் வந்து இந்த 2 லைனுக்குள்ள தான் கவர் ஆகுது. அப்போ அந்த 2 லைன்லயே நம்ம வந்து ஜெட்ரு போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் கிடைக்குது. இது வந்து 60 டிகிரி. ஓகே, இப்போ 2 ஆங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிள் அதே மாதிரி நம்ம இதுல எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ABCDE நேம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட ஹைட்டும் இந்த 2 பில்டிங்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே கவர் ஆகிறது இந்த 60 டிகிரியில் கவர் ஆகுது. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடும் நமக்கு தெரியாது, அட்ஜசன்ட் சைடும் தெரியாது. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ABE. இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம tan 30 டிகிரி போட்டோம்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வரும். ஆப்போசிட் சைடும் தெரியாது, அட்ஜசன்ட் சைடும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு தெரியாத, ரெண்டுமே தெரியாத வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம XY அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத Xன்னு எடுத்துக்கலாம். இந்த சைடை வந்து நம்ம Yன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைடு BE Y இருக்கும்போது CDயும் Y தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற BC வந்து 20 மீட்டரா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து tan 30 டிகிரியை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா tan 60 டிகிரி போட்டாலும் நமக்கு தெரியாது, tan 30 டிகிரி போட்டாலும் வேல்யூஸ் கொடுக்கல. அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து tan 30 டிகிரிக்கு போடலாம். இன் ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள் 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் இது ABE. ABEல tan 30 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு, X இருக்கு, அட்ஜசன்ட் சைடு வந்து Y இருக்கு. அப்போ X பை Y. இதில் நம்ம Y ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா, Y 2 சைடும் ஈக்குவல். அப்போ இங்கேயும் நம்ம Y ஈக்குவல் டுன்னு வச்சுட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். செகண்ட் ட்ரையாங்கிள் போடும்போதும் Y ஈக்குவல் டுன்னு வச்சுட்டோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு X பை Y. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1 × y வந்துடும். y ஈக்குவல் டு x × √3
√3x எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 60 டிகிரி இருக்குது இல்லையா, 30 டிகிரியை முடிச்சிட்டோம். 60 டிகிரிக்கு வாங்க. இது எந்த ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பாருங்க. இந்த 2 லைனுக்கு இடையில தானே 60 டிகிரி இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் பாருங்க, ஏசிடி. இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இதில் tan 60 டிகிரி நம்ம போடணும். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்க. இது ஃபுல்லும் தானே ஆப்போசிட் சைடு. இந்த அளவு எக்ஸ், இந்த அளவு 20ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 20ன்னு எழுதிக்கலாம் ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடு வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் எழுதிக்கலாம். அப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு √3ன்னு தெரியும், ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20 பை ஒய். நம்ம ஒய் ஈக்குவல் டு தான் நமக்கு வேணும். அப்போ தான் இந்த ஒய் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஒய் வேல்யூவையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்கிற ஒய் இங்கே வந்தால் இன்ட்டு பண்ணுமா. அப்போ √3 × y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20. நமக்கு ஒய் தான் வேணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20. இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற √3 இங்கே வந்தால் டிவைட் பண்ணும். ஸோ இங்கேயும் ஒய் வேல்யூ கிடச்சிருக்குது, இங்கேயும் நம்ம ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதையே ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ √3xும் இந்த வேல்யூவும் ஈக்குவல் இல்லையா. அப்போ இங்கே எழுதிக்கலாம் பாருங்க, √3x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20 பை √3. இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்கிற √3 இங்கே வந்தால் இன்ட்டு பண்ணுமா. அப்போ √3x இன்ட்டு √3 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு √3 × √3 வந்து 3 வரும். அப்போ 3x ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. இங்கே 3x இருக்கா, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு 20. 3xல இருந்து ஒரு எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2x கிடைக்கும், ஈக்குவல் டு 20. அப்போ x ஈக்குவல் டு 20. இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற 2 இங்கே வரும்போது டிவைட் பண்ணோம். அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு 10ன்னு கிடைக்குது. ஸோ x ஈக்குவல் டு 10. கொடுத்துருக்கிற யூனிட் மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம x ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, டயக்ராமில் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு நமக்கு 10ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 10 மீட்டரா. அப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட ஹைட் கிடைச்சிருமா. அப்போ 10 + 20 என்ன வரும், 30 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. மல்டி ஸ்டோரிடு பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர்னு கிடைக்குதா. இப்போ ஆன்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டி ஸ்டோரிடு பில்டிங் ஹைட் வந்து 30ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே 30 இருக்குது, இங்கேயும் 30 இருக்குது. அப்போ 2 பில்டிங்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2லேயும் வேறு வேறு இருக்குது. அப்போ நம்ம அதையும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இப்போ நமக்கு வந்து 2 பில்டிங்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்போ ஒய் வேணும். நமக்கு ஒய் வந்து நம்ம 2 ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம வந்து எது ஈஸியாக இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு √3x அப்படின்னு இருக்கா. ஒய் வேல்யூ வேணும், √3xன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 10 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு √3 × எக்ஸோட வேல்யூ நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போது இங்கே வந்து என்ன வருது, 10√3 அப்படின்னு வருது. ஒய்யோட வேல்யூ நமக்கு 10√3 மீட்டர்னு கிடைக்குது. இப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ மல்டி ஸ்டோரிடு பில்டிங்கோட ஹைட்டு 30 மீட்டர், 2 பில்டிங்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 10√3ன்னு கிடைச்சது. ஸோ நமக்கு டி ஆப்ஷன்ல அந்த ஆன்சர் இருக்குது. ஸோ டி ஆப்ஷன் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. இந்த கொஸ்டினை தமிழ் மீடியம் புக்கில் ஒன்ஸ் நம்ம படித்து பார்த்துடலாம். 2 நபர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு x மீட்டர் ஆகும். முதல் நபரின் உயரமானது இரண்டாவது நபரின் உயரத்தை போல 2 மடங்காக உள்ளது. அவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நேர்கோட்டின் மையப்புள்ளியிலிருந்து 2 நபர்களின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் நிரப்பு கோணங்கள் எனில் குட்டையாக உள்ள நபரின் உயரம் மீட்டரில் காண்க அப்படின்னு இருக்கு. 2 persons are standing x meters apart from each other. அதாவது 2 பேர் வந்து x மீட்டர் கேப்ல நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, and the height of the first person is double that of the other. ஒரு பெர்சனோட ஹைட் வந்து இன்னொரு பெர்சனை விட டபுள் மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். கீழே லேண்டு. இப்போ ஒருத்தர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. இவரோட ஹைட்டு நம்ம கெச்சுன்னு எடுத்துட்டோம்னா ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கிறவோட ஹைட்டு வந்து டபுள் மடங்கு இதை விட. அப்போ 2h வர மாதிரி போட்டுக்கணும். இதே ஹைட்டு வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து 2h. ஏன்னா இந்த 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, இஃப் ஃப்ரம் த மிடில் பாயிண்ட் ஆஃப் த லைன், இந்த லைனுக்கு மிடில் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். மிடில் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் தயர் ஃபீட் an observer finds the angular elevations of their tops to be complementary அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மிடில் பாயிண்ட்ல இருந்து இந்த 2 பேர்த்தோட டாப்பை பார்க்கும்போது, இப்போ இங்கிருந்து இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிறாரு இல்லையா, அவரை பார்க்கறதுக்கான ஒரு ஆங்கிளும்
அதே மாதிரி இங்கே ஹைட்டாக இருக்கிறவரை பார்க்குறாங்க இல்லையா, இதுக்கான ஒரு ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகும் இல்லையா. இந்த ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு என்னென்னா, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரணும். இப்போ நம்ம ஒரு ஆங்கிளை டீட்டான்னு எடுத்துட்டோம்னா அப்போ இன்னொரு ஆங்கிள் என்னவா வரும், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுனா 90 டிகிரி வரணும். இங்கே நம்ம டீட்டான்னு எடுத்துட்டோம். அப்போது இங்கே வந்து நம்ம 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு எழுதணும். இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா டீட்டாவும் மைனஸ் டீட்டாவும் கேன்சல் ஆகி 90 டிகிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்கே 30 டிகிரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே ஆங்கிள் என்ன வரும், 90ல் இருந்து 30யை சப்ராக்ட் பண்ணி 60 டிகிரின்னு வரும். அப்போ தானே 30யையும் 60யையும் ஆட் பண்ண 90 டிகிரி வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கிறதுனால இப்படி எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் கம்மியாக இருக்கிறாரு இல்லையா, அந்த பெர்சனோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஹெச்சோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கெல்லாம் நேம் கொடுத்துக்கலாம். பாருங்க, ஏ பி சி டி இ அப்படின்னு கொடுத்துக்கலாம். பிடிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது மிடில் பாயிண்ட்டுங்கிறதுனால இதோட வேல்யூ வந்து x/2, அதில் பாதி. அதே மாதிரி இதுவும் x/2 இருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஹெச்சோட வேல்யூ வேணும். அப்போ நம்ம இந்த டீட்டாவோட வேல்யூவை போட்டோம், tan 90 மைனஸ் டீட்டா போட்டோம்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு போடலாம் இல்லையா. இப்படி போடும்போது நமக்கு ஹெச்சோட வேல்யூவும் தெரியாது, எக்ஸோட வேல்யூவும் தெரியாது. அதே மாதிரி இங்கே நம்ம tan டீட்டா போட்டாலும் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு போடுவோம். அப்போ 2h/x/2ன்னு வரும். அதுலேயும் நமக்கு ஹெச்சோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூவும் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இங்கேயும் tan டீட்டா எடுக்கலாம், இங்கேயும் tan 90 மைனஸ் டீட்டா எடுக்கலாம். இது tan டீட்டாவோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா. இங்கேயும் நம்ம tan டீட்டா வேல்யூவை கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இதில் நமக்கு tan டீட்டா போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நேம் ஏபிசி எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது tan டீட்டா. tan டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்குறாங்க, 2h, அட்ஜசன்ட் சைடு வந்து x/2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மெயின் டிவிஷன். ஓகே, இப்போது இங்கே வந்து டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனில் இது தானே டினாமினேட்டர் 2 தானே, அந்த 2 வந்து மேலே போயிடும். அதாவது இந்த 2 இங்கே மேலே போயிடும். அப்போ என்ன வரும், 2h × 2 என்ன வரும், 4hன்னு வந்துடும் பை எக்ஸ். அப்போது இங்கே tan டீட்டாவோட வேல்யூ நமக்கு வந்து 4h/xன்னு கிடச்சிருக்குது. இப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிளோட நேம் CDE. ஓகே, இப்போ நமக்கு tan டீட்டா கண்டுபிடிக்கலாம். tan இங்கே 90 மைனஸ் டீட்டான்னு இருக்குது. ஸோ 90 மைனஸ் டீட்டா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைடு எவ்வளவு, ஹெச்ன்னு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு வந்து x/2ன்னு இருக்குது. இப்போது இதில் இதுதான் மெயின் டிவிஷன். இப்போ டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணணும்னா, இதில் இந்த டினாமினேட்டர் இருக்குது இல்லையா, அந்த டினாமினேட்டர் வந்து இங்கே மேலே போயிடும். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 × h 2hன்னு வந்துடும் பை எக்ஸ். இது எப்படி போகுது அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த ஹெச் இருக்குது, இந்த மெயின் டிவிஷனை டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். இங்கே வந்து x/2 இருக்கா, அப்படியே எழுதிக்கலாம். அப்போது இங்கே நம்ம எப்படி எழுதுவோம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கில் எழுதிடுவோம் இல்லையா. அப்போ 2/xன்னு வந்துடும். அப்போ 2h/x அப்படின்னு தானே வரும். இப்போது இது வந்து tan 90 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ. இதை வந்து tan 90 மைனஸ் டீட்டா அப்படிங்கிறத நம்ம cot டீட்டா அப்படின்னு எழுதலாம். 2h/x இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போது நமக்கு வந்து tan டீட்டா தான் வேணும். அப்போ தான் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போது cot டீட்டாவை நம்ம வந்து என்ன எழுதலாம்னா 1/tan டீட்டா அப்படின்னு எழுதலாம். 2h/x நமக்கு tan டீட்டா தானே வேணும். ஸோ இதை ரெசிப்ரோக்கில் எழுதினோம்னா இதையும் ரெசிப்ரோக்கில் எழுதணும். அப்போ நமக்கு tan டீட்டா கிடைக்கும். tan டீட்டா இதை நான் ரெசிப்ரோக்கில் எழுதிட்டேன். அப்போ இதையும் ரெசிப்ரோக்கில் எழுதிருங்க, x/2h. இப்போது ரெண்டுலேயுமே நம்ம tan டீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1, 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 4h/x இஸ் ஈக்குவல் டு x/2h. ஓகே, இப்போ நமக்கு ஹெச் தான் வேணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 4h × 2h 8h² வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா x × x² வரும். இப்போது நமக்கு வந்து h² மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டில் இருக்கிற x² எழுதிட்டு இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற 8 இங்கே வந்தால் டிவைட் பண்ணும். இப்போ நமக்கு ஹெச் தானே வேணும். அப்போ இங்கேயும் ரூட் எடுத்தால் நமக்கு ஹெச் கிடைக்கும். ரூட்
ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்னாலே என்னது, ரூட்னா ரூட்டுக்குள்ள 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் அதை ஒரு டைம் வெளியில் எடுத்துருவோம் இல்லையா, அப்போ ஹெச் கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ரூட் எடுக்கும்போது நம்ம ரைட் சைடும் ரூட் எடுக்கணும். அப்போது இங்கே ஹெச் ஸ்கொயரை ரூட் எடுத்தோம்னா ஹெச் கிடைக்கும். இங்கே ரூட் எடுங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும்போது எக்ஸ் வெளியில் வந்துடும். இங்கே 8க்கு ரூட் எடுங்க, எப்படி எடுப்பீங்க, 8க்கு ரூட்டு, இந்த 8 வந்து நம்ம 4 2s are 8 அப்படின்னு பிரிக்கலாமா. அப்போது இந்த 4 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 2 வந்துடும். இந்த 2 வந்து வெளியில் எடுக்க முடியாது, ரூட்டுக்குள்ளேயே தான் அது இருக்கும். அப்போ 2 root 2 அப்படின்னு எடுக்கலாமா. ரூட் 8 நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 2 root 2ன்னு வரும். இதுதான் வந்து ஹெச்சோட வேல்யூ. பாருங்கள் இந்த ஆப்ஷன் எதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு, x/2 root 2 B ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ B ஆப்ஷன் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. The angle of elevation of a cloud from a point h meters above a lake is beta. The angle of depression of its reflection in the lake is 45 degree. The height of location of the cloud from the lake is அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்முக்கு நம்ம டயக்ராம் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது லேக்கில் இருந்து ஹெச் மீட்டர் ஹைட்டில் இருக்கிற புள்ளியில் இருந்து க்ளவுடுக்கு இருக்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பீட்டா அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு லைனில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம டயக்ராம் போட்டோம்னா இதை வந்து நம்ம லேக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த லேக்கில் ஹெச் மீட்டர் ஹைட்டில் இருக்கிற ஒரு புள்ளி, அப்போது ஹெச் மீட்டர் ஹைட்டில் இருக்கிற ஒரு புள்ளி நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் இருந்து கிளவுடு வந்து இங்கே இருக்கிறதா எடுத்துட்டோம் அப்படின்னா எலிவேஷன் இதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இங்கிருந்து தான் போடுறோம். அப்போது இந்த லைன் ஹரிசாண்டல் லைன் வரணும். இதில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் வந்து லேக். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் த லேக் இஸ் 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் லேக் அப்படின்னா இந்த லேக்கில் இந்த கிளவுடோட ஷேடோ இங்கே தெரியும் இல்லையா, ஸோ இந்த பிளேஸில் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பாயிண்டில் இருந்து நம்ம இங்கே பார்க்குறது, அதாவது நேராக பார்த்தா இந்த மாதிரி பார்ப்போம், நம்ம கீழே நம்ம பார்க்குறது இப்படி கீழே பார்க்குறோம். ஸோ இப்படி பார்க்குறது இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது லேக்கில் இருந்து கிளவுடுக்கு இருக்கிற இந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்கள் புக் பேஜ் நம்பர் 265 எக்ஸசைஸ் 6.4 தேர்டு சம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் சேம் தான். இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கும் கிளவுடுக்கும் இடையில இருக்கிற ஹைட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. h × tan θ1 + tan θ2 / tan θ2 - θ1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணனா நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கேட்டிருக்கிற சம்மில் θ1 அப்படிங்கிறது பீட்டா, θ2ங்கிறது 45 டிகிரியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த சம்மில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில இருக்கிற ஹைட்டை தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட்டுக்கு ஹெச் கிடையாது, இந்த ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், எழுதுகிறேன். ஹெச் இன்ட்டு இங்கே tan θன்னு எழுதிடுங்க, ப்ளஸ் போட்டு இங்கேயும் tan θன்னு எழுதிடுங்க, டிவைடட் பை கீழையும் tan θ - tan θன்னு எழுதிடுங்க. இங்கே வந்து இங்கே 2 போட்டுருங்க, இங்கே 1 போட்டுருங்க, இங்கேயும் 2 போட்டுருங்க, 1 போட்டுருங்க, 2 1 2 1ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம பாருங்கள் அப்ளை பண்ணலாம். ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹெச் அதே தான், அந்த ஹெச் அப்படியே வச்சுக்கலாம். θ2க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், θ2 45 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் θ2, θ1ங்கிறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகே, இப்போது tan θ2க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், tan θ2க்கு பதிலாக 45 டிகிரி ப்ளஸ் tan θ1க்கு பதிலாக பீட்டான்னு எடுத்துக்கணும், டிவைடட் பை அதே தான் tan θ2க்கு பதிலாக 45 டிகிரி மைனஸ் tan θ1க்கு பதிலாக பீட்டா. இப்போது tan h இன்ட்டு tan 45 டிகிரி 1ன்னு நமக்கு தெரியும், ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை tan 45 டிகிரி 1 மைனஸ் tan பீட்டா. இப்போது இந்த ஆன்சர் வந்து கொஸ்டினில் எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். h இன்ட்டு 1 + tan பீட்டா பை 1 - tan பீட்டா ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.